நீ எங்கே தொலைஞ்சி போயிட்டியோ நான் பயந்தே போயிட்டேன். உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா? கல்யாணம் கன்ஃபார்ம்டா, கன்ஃபார்ம்டா. ஏய், இங்கே எதுக்கு வந்த? பன்னிக்குட்டி ஒன்று தானே இருக்கு. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. இங்கே பாரு, உனக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் பிரச்சனை இருக்குது. உனக்கும் தேவை இருக்குது, எனக்கும் தேவை இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வராகத்து கூட ஒரே ஒருத்தர் இடிச்சிட்டு கொடுத்துட்றேன். அது இடிச்சிட்டு கொடுக்குறியா? ஏண்டா நானே அதை காணன்னு தெருவா அலைஞ்சுன்னு இருக்கேன். அதை எடுத்து போய் நடு ரோட்டில் போட்டு ஏத்தரை இடிக்கிறேன்னு என்கிட்ட சொல்கிற? எவ்வளோ ஏத்தண்டா உனக்கு? ஏத்துறதுலாம் இல்லை, ஜஸ்ட் லைட்டாக இடிச்சிட்டு கொடுத்துருவேன். இந்த காலகட்டத்தில் போய் மூட நம்பிக்கையில் அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு என்கிட்ட அவன் சொல்கிறேன். போடா அப்படி. ஏன் நீ மட்டும் நம்பல? உனக்கு கல்யாணம் நடக்கும் தானே, அதை நல்லா பார்த்துக்கிற. இது மூட நம்பிக்கை இல்லை, இது எங்களோட சாஸ்திர சம்பிரதாயம். இதுக்கப்புறமா நீ இங்கே நின்று நினச்சிக்கா, உன்னை அடி அடின்னு அடிச்சு மூஞ்சிங்கெல்லாம் கிழிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், மூடிக்கின்னு போடா. புருனே, புருனே, நைட்டு திட்டானியை பார்த்து பேசினேன். குட்டி அவன்கிட்ட தான் இருக்குது, ஆனால் இல்லைன்னு போய் சொல்கிறான். அவன்கிட்ட வாயில் பேசி பிரயோஜனம் இல்லை. நீ உடனே கிளம்பி வா. நல்ல நாள் தட்டு தட்டுனா. ஏய் சரக்கா, சாரி உத்தரா, பண்ணிய பிடிக்க முடியாத விரக்தியில தண்ணிய போட்டே உத்தரா காலகாத்தால. யோ இன்னைக்கு கடைசி நாள்யா, அதனாலதான் ஃபுல்லா ஏத்திட்டேன் நானு உத்தரா. இதை பார், அந்த பண்ணியெல்லாம் பிடிக்கவே முடியாது. யோ கோடாங்க சொன்ன மறந்துட்டியா? கோடாங்கய்யா அவன் என்ன பெரிய விஞ்ஞானியா? இத பார், கேரளாவில் ஒரு நம்பூதிரி இருக்காரு, கூட்டு போ. அவர் ஒரு பெரிய மகானி. அவன் வாழ்க்கையே சொல்றேன். ஊத்துறா ஊத்துறா. வீட்டுல இருப்பான் பாண்டி. பாண்டி பாண்டி, ஏய் என்னாச்சியா? குட்டி கிடைச்சிருச்சு. எங்கயா? திட்டானிட்டு இருக்கு. திட்டானியா? பாண்டி அவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோசனம் இல்ல, தூக்கணும் பாண்டி. தூக்குறையா? ஏய் என்ன அது ஆட்டோ என்னாச்சு? அதுவும் ஒரு சின்ன கதை தான், நான் அப்புறம் சொல்றேன். அவன் அவ்வளோ பெரிய ரவுடியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் நம்ம சொல்ல முடியுமா? அப்புறம் நம்ம கெத்து குறைஞ்சிடாது? எல்லாருக்கும் இப்படி அமையாத தெரியுமா? அவன் அவ்வளோ பெரிய மாசா இருந்தாலும் அவன் ஃபேஸ் மட்டும் சாஃப்டா குக்லி பப்ளி மாதிரி கியூட்டா இருக்குடி. ஹே, யாரும் குக்லி பப்ளிலாம் சொல்லாத. நான் மட்டும்தான் அவனை அப்படி கொஞ்சுவேன். ஆஹா. ஹே அப்பா அப்பா, பேசு பேசு. ஹலோ, ஆப்பா சொல்லுங்க. அம்மா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? அதான் சொன்னேம்மா, மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம், என்கேஜ்மெண்ட்டை முடிக்கிறோம். அப்பா நான் ஒருத்தர் இல்லம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கார் வந்துரும். உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? இல்லப்பா. ஓ இல்லையா? அதான் எனக்கு தெரியுமே. ஓகேமா, குட் நைட். அப்பா அப்பா, ஹலோ ஹலோ. என் அப்பா சரியான லூஸ் ஆயிட்டான்டி. மாப்பிள்ளை பார்த்துட்டேங்கிறான், காலையில நிச்சயதார்த்தங்கிறான். அப்படியா சொன்னா அவன்? ஏய், எங்க அப்பாவை நான் தான் அவன் சொல்வேன், நீ சொல்லாத. அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போலடி. எங்க பார்த்தாலும் அவனை பார்க்குற மாதிரியே இருக்கு. இது ரொம்ப பழைய டயலாக் டி. மச்சி சாரி மச்சி, அவன் என் கண்ணுக்கும் தெரியறான்டி. ஹலோ, நான் தாங்க குக்லி பப்ளி, எல்லார் கண்ணுக்கும் தெரிவேன். என்ன மாப்பிள்ளை ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இது பாரா ஜானி, உனக்கு அந்த ஆள் பற்றி தெரியாது. உங்கள் அப்பாவை அந்த ஏரியா விட்டு ஓட வச்சாரு. இங்கேருந்து கூட தான் ஓடி போனான் ஜெயிலுக்கு. அதுக்கும் அவர் தான் காரணமா? பழசெல்லாம் எதுக்கு ஆண்டி? நீங்கள் உங்கள் பையனை எப்படி பார்த்துப்பீங்களோ நானும் அதே மாதிரி பார்த்துக்கிறேன். என்ன பிடிக்கலையா அது காரணம். அது இல்லைம்மா, அவனுக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டி. அவனோட முன்கோபம். முன்கோபமா? எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டுறது. கை நீட்டுறதா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஓகே மட்டும் சொல்லுங்க. இது சரி வராதுமா. அண்ணா அண்ணா, இந்த காதலாவது ஒன்று சேரட்டுமே. சந்தோஷமா இருக்கியா சரவணா? ஹலோ, யாருங்க பேசுறது? காசிநாத் செத்துட்டானா? ஆமா. இனி ஹாப்பியா போய் உன் வேலையை
ஹலோ நீங்க யாருங்க பேசுறது? என்ன சரவணா, என்ன தெரியலையா? நீ சொன்ன மாதிரி ஓ எதிரி காசிநாத்தை காலி பண்ணிட்ட. ஓகேவா? ஹலோ ஹலோ யாருங்க? ஹலோ ஹலோ யார் பேசுறது? ஹலோ என்ன சரவணா இங்க வந்து கத்திட்டு இருக்க? ஜேம்ஸ், யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணா, யாருன்னு கூட தெரியல. காசிநாத்தை நான் தான் கொல்ல சொன்னதா சொல்றான். அடுத்த காசிநாத் இடம் உனக்கு தான்டா. அந்த பொறாமல எவனாவது கொளுத்தி போட்டிருப்பான். ஃப்ரீயா விடுவா வா. டேய் இந்தடா. எங்க தூக்கிட்டு போறீங்க? வேற ப்ரோகிராம் அடுத்த வீட்டு போட்டா. சார் சரிங்க. 2 மினிட்ஸ். ஐயோ போயிட்டு வாங்க. ஏய் என்னடாச்சு? ஜேம்ஸ், சூடு பாஸ்கர் கொடுத்த டேட் இன்னைக்கு தான் லாஸ்ட். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சூடுக்கு மருந்தா? இப்படி பிளைனா கேட்டா எப்படி சார்? அயன் பாக்ஸ் சூடா, கரண்டி சூடா, நெருப்பு சூடா, ஆயில் சூடா, இல்ல வெயில் சூடா? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார். சார், இரும்பு ராட பழுக்க காய்ச்சி உட்கார்ற இடத்துல சூடு பாஸ்கர் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தீங்களா? இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே சார்? 1 மினிட். இந்தாங்க 210 ரூபாய்.